பொங்கல் அதுவுமா எல்லாரும் சேர்ந்து பொங்கல் கொண்டாடலாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க கிரவுண்டில் தோட்டத்தில் எல்லா ஃபேமிலியும் வர சொல்லி ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தோம். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பொங்கலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 ஃபேமிலியை வர சொல்லி 8 பொங்கல் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஏற்பாடு தான். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கான பானை, கரும்பு, அடுப்பு இடுப்புன்னு சொல்லி ஒரு ஏரியாவே சூப்பராக செட்டப் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபேமிலி ஒன்றுனா வந்தாங்க. அது போக பொங்கல் கேமும் அரேஞ்ச் பண்ணலாம்னு சொல்லிட்டு கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா உரியடி பண்ணுறது, டஃப் ஆஃப் வரலாம் பண்ணுறது சொல்லிட்டு எல்லாம் பண்ணோம். அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்லாம் வந்து செட்டப் பண்ணி கொடுத்து பார்த்தீங்களா, இதுதான் அந்த உரியடி பண்ணுறது. அப்புறம் ஃபேமிலி ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் ஒரு ஈவினிங் போல் பண்ணியிருந்தோம். ஒரு 3 to 4 o'clock அசம்பிள் ஆகலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வர சொல்லியிருந்தோம். எல்லோரும் வந்தாங்க. வந்து ஃபேமிலி கிட்ஸு வந்து ஜாலியாக வந்து செட்டப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரும்புலாம் செட்டப் பண்ணி, அடுப்புலாம் செட்டப் பண்ணிட்டாங்க. ஐடியா என்ன அப்படின்னா, 8 வெரைட்டி ஆஃப் பொங்கல் வைக்கிறோம். அது 8 ஃபேமிலி வைக்கிறாங்க. அப்போ வந்து பொங்கல் பிளாட்டர் பண்ணுறோம். அதோடு சேர்ந்து கிட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லா அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுறோம். அப்புறம் 2 கேம் வைக்கிறாங்க தான் இங்கே பிளானு. ஸோ வீட்டில் இருக்க எல்லா பெரியவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனால் 8 ஃபேமிலியில் ஒரு ஃபேமிலி வரல. அதனால் அது வந்து 7 பொங்கலாக மாறிடுச்சு. ஸோ நானும் வந்து எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எல்லாம் பார்க்குறோம். பெரியவங்க சின்னவங்க நீங்கள் பார்க்குறீங்க. பெரிய வயசானவங்க சின்ன பசங்கள்லேருந்து இந்த குரூப் இருந்தது. இதுதான் அந்த அடுப்பு. ஸோ 2 டீமாக பிரிச்சுக்கிட்டோம். இது வந்து ஒரு டீம் ஏ. இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 அடுப்பு வைக்கிறோம். எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பார்க்குறீங்க இல்லையா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டி. 7 பொங்கலுமே டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக இருந்தது. இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஃபேமிலி என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ஸ்வீட் பொங்கல், ஒரு வெண்பொங்கல், இன்னொன்று வந்துட்டு மில்லட். இது நீங்கள் பார்க்குறீங்க, இது மில்லட் பொங்கல் வைக்கிறாங்க. அவங்க வரகரிசி பொங்கல் வைக்கிறாங்க. அது மிளகு வரகரிசி பொங்கல் வைக்கிறாங்க. இதுதான் அந்த டீம் ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணது. அவங்க வந்தோடனே டக்குன்னு வீட்டிலேருந்து கொண்டு வந்த ரெசிபீஸு, பருப்பு, அரிசிலாம் ஊற வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. வச்சோடனே அது என்ன பெரிய சேலஞ்சுனா, எப்படி இந்த ஓப்பன் கிரவுண்டில் அடுப்பை வந்து பற்ற வச்சு எரிய வைக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரே சேலஞ்சு. பட் நம்மகிட்ட பெரியவங்களாக இருந்ததுனால அவங்க அதை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் சொல்லிட்டாங்க. இது அடுத்த செட் ஆஃப் அடுப்பு. அது அடுத்த ஃபேமிலி கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. இவங்க ஃபஸ்ட்டு வச்சுட்டாங்க அடுப்பை. வந்த உடனே நெருப்பை பற்ற வச்சு, நெருப்பை எப்படி பற்ற வச்சாங்கன்னா, விறகு சுள்ளிலாம் வச்சுருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சூடம், அப்புறம் வந்து ஒரு ஜெல் இருக்கும் அது, அப்புறம் பேக்கப்புக்கு ஒரு பெட்ரோல் வாங்கி வச்சுருந்தோம். அதுதான் வந்து ஈஸியாக விறகெல்லாம் நினச்சி வச்சா பிடிக்கும்னு சொல்லிட்டு அதை கஷ்டப்பட்டு பற்ற வச்சு நீங்கள் பார்க்குறீங்க. இதுதான் முதல் அடுப்பு. இவங்க வந்து உடனே எல்லாத்தையும் செட் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே மாதிரி பக்கத்தில் இருக்க அடுப்பு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கேம்ஸுக்கான செட்டப் நடந்துகிட்டு இருந்தது. ஃபேமிலி ஒன் பை ஒன் அந்த ஒவ்வொரு ஃபேமிலியும் அந்தந்த ஃபேமிலி ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, கிட்ஸ் எல்லாம் வந்து அதுக்கு பயங்கர பரபரப்பாக இருந்தாங்க. இதுதான் அந்த டீம் பி. இதில் ஒரு 4 அடுப்பு இருக்கும். இந்த 4 அடுப்புக்குமே வந்து 2 அடுப்பு ஃபேமிலி வந்துட்டாங்க வச்சுட்டாங்க. இன்னும் 2 பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தாங்க. ஸோ இந்த செட் ஆஃப் டீம் வந்து கொஞ்சம் டிலேட் ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டீம் ஏ வந்து 3 அடுப்பு வந்து உடனே வந்தோடனே ஆரம்பிச்சிட்டாங்க. சொன்ன மாதிரி ஷார்ப்பாக 4 o'clock. இது கொஞ்சம் டிலேடு தான். நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஃபேமிலி எப்படி பார்த்தீங்களா, எவ்வளோ சூடத்தை உள்ளே போட்டிருக்காங்க. அதோட அந்த விறகை பார்த்தீங்கன்னா பெட்ரோலில் நினச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ பற்ற வச்சோன்னே குப்புன்னு பிடிச்சிருச்சு. இதுதான் வந்து படிக்கிற அடுப்பு. பாருங்கள் 3 அடுப்புமே வந்து எப்படி அழகாக வந்து பற்ற வச்சுட்டாங்க. ஸோ ஓப்பன் கிரவுண்டில் விறகுல நீங்கள் மண்பானையை பற்ற வச்சு பண்ணுறது பெரிய டாஸ்க்கு. நிறைய கிட்ஸுக்கு வந்து இது என்னன்னே தெரியல. இப்படிலாம் பண்ண முடியுமா, இப்படி தான் ஃபயர் வருமா, இப்படி தான் பானையை வச்சு சூடாகுமா அப்படின்னு சொல்லி கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபன்ஃபுல்லாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதை நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து. அப்புறம் பக்கத்தில் வந்துட்டு கரும்பு சாப்பிட்றது, கரும்புலாம் உடச்சி வைக்கிறது அப்படி இப்படின்னு ஒரு ஆரம்பித்தோடனே ஒரே செம்ம ஃபன். எல்லாருமே அவங்க ஃபேமிலியை பற்றி எல்லாத்தையும் பற்றி பேசிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ண புதுசில் என்ன பண்ணோம் இப்படி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் தான் பார்க்குறீங்க. சூடான உடனே பால் ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ டீம் பி வந்துட்டு சுடுதண்ணி வைக்கிற மாதிரி எல்லாத்தையும் கொதிக்க வச்சு விட்ருக்காங்க. இப்போ தான் வந்ததுனால வந்து கொஞ்சம் டிலேட் ஆரம்பிச்சதுனால இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. சைடில் பசங்க எல்லாம் மொபைலில் நோண்டிக்கிட்டு, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு, வீடியோ எடுத்துக்கிட்டு, ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு செம்ம அலப்பறை பண்ணாங்க. ஸோ நான் அப்படியே உள்ளே போனேன். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 அடுப்பில் கிட்டத்தட்ட இங்கே ஒரு 3, 5 அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 6 அடுப்பு ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 6 அடுப்பு இன்னும் ஒரே ஒரு அவங்க வந்துட்டாங்க. மொத்தம் 7 அடுப்பு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதில் வெரைட்டி என்னென்னா, இதுலேருந்து தான் சொன்னேன். ஒன்று வெண்பொங்கல், ஸ்வீட் பொங்கல், இன்னொன்று வந்து மில்லட்டு வரகரிசி மிளகு பொங்கல் வச்சுருக்காங்க. இதில் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதே ஸ்வீட் பொங்கல், அது அப்புறம் காட்டுறேன் பாருங்கள். அவங்க வந்து ஸ்வீட் பொங்கல் வரகரிசிலையும், வெண்பொங்கல், அப்புறம் பச்சரிசிக்கு பதில் இன்னொரு அரிசி ஏதோ சொன்னாங்க. அப்புறம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக என்ன பண்ணாங்கன்னா, கவுனி அரிசியில் ஒரு பொங்கல் பண்ணாங்க. சாதாரண பாலிஷ் ரைஸை இந்த மாதிரி விறகடுப்பில் பற்ற வச்சு அவிய வைக்கிறது ரொம்ப கஷ்டம். கவுனி அரிசியை கொண்டு வந்து கவுனி அரிசி பொங்கல் வந்து வச்சாங்க. அதுதான் ரொம்ப சூப்பர். இதுதான் நான் சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாமே இது ஒரு 4 அடுக்குன்னு வச்சுட்டாங்க. இந்த 4மே சொல்லுவாங்க என்னென்னு, அதையும் நீங்கள் கேளுங்க. லாஸ்ட்டுக்கு தான் கவுனி அரிசி பொங்கல்.
அதான் லேட் ஆகும். இதை வீடியோ எடுக்கிறதுக்கே அழகாக இருந்தது. என்ன அப்படின்னா அடுப்பு வந்து அப்படியே நின்று எரிஞ்சுது, காற்றெல்லாம் இருந்தது ஓப்பன் கிரவுண்டில். இதுதான் அந்த அதர் பி டீம் ஒரு 4 அடுப்பு, 4மே சூப்பராக நின்று எரியுது பார்த்தீங்களா. நான் நம்பவே இல்லை, இருந்தாலும் கஷ்டப்பட்டு தான் பற்ற வச்சாங்க. பட் இவ்வளோ அழகாக எரியும்னு எனக்கு தெரியவே தெரியாது. கவுனி அரிசி தான் கொஞ்சம் டிலேடாக வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறோம், அதை பண்ணிகிட்டு இருக்காங்க. கவுனி அரிசி பொங்கல் தான் நீங்கள் பார்க்குறது. இப்போ கிட்டத்தட்ட கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்குதான்னு பார்த்தாங்க, பொங்கவே இல்லை. அதுக்குள்ளே அரிசியை போட்டாங்க. ஐயோ, ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு மட்டும் இவங்க அரிசியை போட்டாங்க. அவங்க அம்மா வந்துட்டு சரி இவங்க வந்து மிச்சத்தெல்லாம் போட்டு இதான் அந்த மில்லட்ஸ் வரகரிசி பொங்கல் போடுறாங்க. பட் பொங்கல் கத்துறதுக்கு முன்னாடி அரிசியை போட்டாங்களே அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம். பட் ஆனால் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் ஒரு பொங்கல் வரப்போகுது. இங்கே தான் பார்க்குறீங்க இந்த ரியல் பொங்கல் பொங்கி வர சீனு. இவங்க 2 பேரும் தான் வந்து ஃபஸ்ட்டு நார்மல் பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் ஸ்வீட் பொங்கல். அதுக்கான கரெக்டான பக்குவத்தில் பாலை ஊற்றி வச்சனால வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எல்லோரும் வந்து க்ளோஸாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அது பொங்குதா பொங்கலான்னு. அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா இதான் ஓவரால் வியூ நான் காட்டுறவங்களுக்கு. மொத்தம் 7 அடுப்பு எரிஞ்சிக்கிட்டது. பக்கத்தில் கரும்பெல்லாம் வச்சு எல்லா ஃபேமிலியும் சுற்றி நிற்கிறாங்க பார்த்தீங்களா. இதை பார்க்குறதுக்கே செம ஃபன்னாக இருந்தது. பயங்கரமான புகை, நிற்க முடியல பக்கத்தில். கஷ்டப்பட்டு அந்த காலத்தில் எப்படி தான் இப்படிலாம் குக் பண்ணி வாழ்ந்தாங்களோன்றது ஒரு நாள் ஒரு பொங்கல் வச்சதுக்கே எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப வந்து ஆச்சரியப்பட்டாங்க. இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி தான் வந்து அடுப்புலாம் அந்த காலத்தில் பண்ணாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தோம் டிஸ்கஷன். ஸோ இது ஒரு நாள் பொங்கல் அன்னைக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் விறகு வச்சு பொங்கல் வச்சு பாருங்கள். பசங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம எவ்வளோ ஈஸியாக வந்து கேஸ் அடுப்பில் வைக்கிறோம், பட் எவ்வளோ கஷ்டப்பட்டவங்க வச்சுட்டாங்கிறத காட்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நாள் நம்ம வந்து வெளியே வந்து பண்ணுறோம். ஸோ இது கிட்டத்தட்ட ஐ திங்க் பொங்கல் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். பார்ப்போமா, பொங்கலோ பொங்கல் பார்ப்போம்னு நினைக்கிறேன். அழகாக வந்து இந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கிற மாதிரி பொங்கி அழகாக நிற்கிது பார்த்தீங்களா. எல்லாருமே சுற்றி வந்து பார்த்துட்டோம். மேக்ஸிமம் வரட்டும், அது சூப்பராக இருக்குது. அது சூப்பர் வாட்டு 2 அழகாக வருது. நல்லா பொங்கி வந்தோடனே அவங்க அரிசியெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களால இருக்க முடியாது 2 பேரும். அந்த பொங்கலை போட்டு உடனே ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் வந்து அந்த பொங்கலை காட்டி வீடியோ எடுத்து ஃபோட்டோலாம் எடுத்து செம ஃபன்னாக இருந்தது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பொங்கல், இந்த ப்ளைன் அரிசி வெண்பொங்கல் அண்ட் ஸ்வீட் பொங்கல் 2மே வந்து ரொம்ப குயிக்காக வந்து சுடுதண்ணியில் நல்லா பாலில் நல்லா பொங்கி வந்தோடனே அரிசியை போட்டோன்னே ரொம்ப குயிக்காக வந்துன்னு சொன்னாங்க. அதை நம்ம கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா கரும்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கரும்பெல்லாம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கரும்பை உடைச்சி அது ஒரு பெரிய பக்கத்தில் ஒரு ஈவெண்ட்டாக போச்சு. கரும்பு வந்து பாருங்கள் வேகமாக சாப்பிட்டாங்க. யாருக்கு பல்லு இருக்கோ அவங்களாம் வந்து கரும்பு சாப்பிடாங்கன்னு சொல்லி வர சொல்லி அது ஒரு கிட்ஸோடு சேர்ந்து ஒரு சரியாக பண்ணி வச்சுருந்தோம். ஒரு போட்டியே வச்சுருந்தோம். அந்த போட்டியில் சின்ன பசங்க ஜெயிக்க முடியல, ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. இன்னொரு இதுவும் வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. அந்த இதுவும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பி. இது உள்ள அரிசியை போட்ட பிறகு பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. இதுவும் இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பானையில் அவங்கவுங்க ரெசிபியை கொண்டு வந்து ஒரு பொருட்கள்லாம் கொண்டு வச்சு பண்ணி ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருந்தது. அவங்கவுங்க ஃபேமிலி அவங்கவுங்க பொங்கல் பக்கத்தில் நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் பொங்கும்போது பண்ண இதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு வச்ச பொங்கல் தூக்கிட்டாங்க அவங்க. பொங்கல் வெண்பொங்கல் ரெடி, ஸ்வீட் பொங்கல் ரெடி, இந்த வரகரிசி பொங்கலும் ரெடி. இந்த 3 டீம் ஃபஸ்ட்டு வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு வச்சதுனால இவங்களுடைய பொங்கல் எல்லாருமே ரெடி ஆகிடுச்சு. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. சூப்பராக. இது அடுத்த டீம் 4 செடி வச்சுருந்தாங்களே. இதில் கொஞ்சம் அந்த முக்கியமான கருப்பு அரிசி இருக்கு இல்லையா, வரகரிசி. இன்னொன்று வந்து என்னடா அந்த லாஸ்ட்டில் இருக்கிறது தான் கவுனி அரிசி பொங்கல். அது கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் ஆகும். மற்றபடி இவங்களும் சூப்பராக வந்து ஃபயர் பண்ணி பார்க்குறீங்க. என்ன பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. டாப் ஆங்கிளில் அவங்கவுங்க ஸ்டூல் போட்டெல்லாம் உட்காந்து இதை எப்படியாவது பண்ணிடணும் தான். நானும் வந்து என் பங்குக்கு எதையாவது பண்ணலான்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். விறகுலாம் வந்து பெட்ரோலில் நினச்சி கொடுத்து அதுவும் வந்துச்சு கிட்டத்தட்ட பாருங்கள். ஸோ இந்த டீமும் குலவை கொட்டி பொங்கலை கொண்டாடி இது வச்சுட்டாங்க. எல்லாம் அரிசியை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் எல்லா இடத்துலையும் பொங்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லோரும் அந்த கொண்டு வந்த அரிசி எல்லாம் பண்ணி பொங்க ஆரம்பிச்சிச்சு. அடுப்பு சூப்பராக இருந்தது. அது ஈவினிங் டைம் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆயிடுச்சு. எல்லாருமே சூப்பராக இருந்தாங்க. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த பண்ணிக்கிட்டு இருக்கும்போது டயத்தில் நாங்கள் வந்து டக்குன்னு வந்து உரியடி ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஃபஸ்ட்டு கிட்ஸுக்கு பெரியவங்கன்னு சொன்னோம்.
குழந்தைங்க அந்த உரியடியில் அடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு ப்ரைஸ் கொடுத்தோம். நீங்கள் பாருங்கள், நடு வரகரிசி தான் இது இந்த இது கவுனி அரிசி பொங்கல் அழகாக பொங்கி வந்துக்கிட்டு இருக்குது. கவுனி அரிசி அது ரொம்ப கஷ்டம். இதுதான் பார்க்குறீங்க அந்த உரி அடிக்கிறது. அந்த பசங்களை கூப்பிட்டு கண்ணை கட்டி சின்ன பசங்க அடித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ₹500 ப்ரைஸு. ₹500 கொடுத்தோம். சின்ன பசங்க இங்கே வந்து வாய்ப்பு என்ன அப்படின்னா அடிக்கிற வரைக்கும் வாய்ப்பு தான், 1 2லாம் கிடையாது. அடி பானையை உடைக்கிற வரைக்கும் வாய்ப்பு தான். பானையை வந்து நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 10 15 பானை வாங்கி வச்சுருந்தோம். ஸோ சின்ன பசங்க உண்மையிலே அவங்க ஃபஸ்ட் டைம் விளாட்றாங்கன்னு நினைக்கிறேன். இது ஆல் ரியலி என்ஜாய்டு. இதை ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அவங்களுக்கு செம்ம ஃபன்னு. கயிறை கட்டி சுற்றி விட்டு இந்த பக்கம் ஒரு ஆள் உட்காந்து பானையை இந்த பக்கம் மேலே கீழே இழுத்து விடுறது செமையாக இருந்தது. ஒவ்வொருத்தருக்கும் ₹500 ஜெயிச்ச கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு கிடையாது. நீங்கள் பார்க்குறீங்க அதே டயத்தில் தான் இவங்க எல்லோரும் பொங்கல் வச்சு இன்னும் முடிக்கல. ஏன்னா அது கொஞ்சம் டிலேட் ஆரம்பிச்சதுனால பொங்கல் எல்லாம் முக்கியமான அந்த அரிசி மில்லட் அரிசி எல்லாத்தையும் செஞ்சதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் முடிஞ்சிச்சு. பொங்கல் இந்த பக்கம் 4 வச்சுட்டா மொத்தம் 7 பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னொரு சின்ன பொண்ணு, அவங்க வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தா அந்த பொண்ணு. ஃபஸ்ட்டு அடிக்க முடியல, அடித்தா ப்ளஸ் ₹500. அந்த பானைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி பூலாம் வச்சுருந்தோம். அவங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க கிட்ஸு. அவங்களுக்கு இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் இருக்கிறதுனால அடித்தது மாதிரிலாம் காசு வேறு கொடுக்க ஆரம்பிச்சதுனால தே ஆர் வெரி ஹாப்பி. அந்த காசை வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வீட்லேயும் இருக்க சின்ன பசங்க எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு கொடுத்தோம். வாய்ப்பு வந்து ஒரு தடவை 2 தடவை கிடையாது, பானையை உடைக்கிற வரைக்கும் வாய்ப்பு. அதுதான் அது பெரிய பியூட்டி. அதனால் எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. சுற்றி விடும்போது பார்த்திங்கன்னா தலை சுற்றிச்சு சில பேருக்கு. பக்கத்தில் இருக்க ஆளெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி பானையை தொட்டு அடிக்கிறதுக்கு தான் பார்க்குறீங்க. உடஞ்ச பானை வந்து 10 தான் இருந்துச்சு. ஆனால் நிறையவே அடிச்சதுனால சரி ஓகே ஃபுல்லாக உடையிற வரைக்குமே உடஞ்ச பானையை மேலே தூக்கி வச்சு அடிங்க அப்படின்னு. ஒரு தடவை உடஞ்சா ஒரு சைடு தான் உடையும். பட் ஆனால் ஃபுல்லாக உடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து வாய்ப்பை கொடுத்தோம். அதான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒவ்வொருத்தருக்குமே வாய்ப்பு. எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணாங்க. பெரியவங்க இன்னும் கொஞ்சம் கழிச்சு பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்துடுவாங்க. சின்ன பசங்க இவன் வந்து அமெரிக்கன், இவனை வந்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிக்கும்போது கண்ணை கட்டி சுற்றி ஆப்போசிட் டைரெக்ஷனில் போக விட்டுட்டோம். அவன் ரொம்ப பயந்துட்டான். இங்கே பாருங்கள், இவரெல்லாம் ஃபஸ்ட் டைமாக இதெல்லாம் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். வெளிநாட்டிலேருந்து வந்திருக்காங்க. அதனால் வந்துட்டு ரொம்ப ஃபன்ஃபுல்லாக இருந்தது. இந்த பசங்க கண்டிப்பாக அவங்க லைஃப்பில் இப்படி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை அமெரிக்காவையோ கனடாவையோ பண்ண முடியாது. இந்த பதிவு வந்து அவன் லைஃப் லாங்காக பெரிய ஆளான பிறகு கூட மெமரிஸ் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பதிவு. அது வந்து நம்ம க்ரியேட் பண்ணோம் இந்த பொங்கலில். we are also happy. இந்த மாதிரி மொமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணோம் கிட்ஸை வச்சு. ஸோ அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக கிராமிய விளையாட்டுகளை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதை நம்ம இந்த ஜென்ரேஷனுக்கு காட்டினதில் ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப ஜாலியாக வந்து அந்த கேமை முடித்து அந்த ப்ரைஸ் மணியை வாங்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. இதனால் நாங்கள் கம்பல் பண்ணி ப்ரைஸ் மணியை கொடுத்தோம். வேணாம் அப்படின்னா ஸோ நீங்கள் எல்லாருமே இதே மாதிரி தான் கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கூட நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் பொங்கல் அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டீம் வந்து இன்னும் முடியல, அதை கடைசி லெக்கில் இருக்கோம் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இது முடிஞ்சதுன்னா அதுக்கு பிறகு வந்து பெரியவங்க வந்து உரியடி அடித்தாங்க. அப்புறம் வந்து டக் ஆஃப் வார் பண்ணாங்க. அதுக்கு பிறகு இந்த பொங்கல் பிளாட்டர் கிட்டத்தட்ட 7 பொங்கல் வச்சு சாப்பிட்டு நாங்கள் எங்கள் பொங்கலை முடிச்சுட்டோம். இப்போ பெரியவங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்களாம் வந்து சொல்ல தேவையில்லை, நம்ம ஆளுங்க தான். அவங்களாம் கிராமத்தில், அதனால் ஈஸியாக இருந்தது. அவங்க அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இல்லை, இருந்தாலும் ஒரு ஃபன் இருந்தது. ஒரே அடி 2 அடி தான் பெரியவங்கலாம். நான்லாம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா என்டையர் கம்பு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டேன். அந்த செட்டப்பையே வந்து நொறுக்கி எரிஞ்சிட்டோம். அந்த மாதிரி இருந்தது. நீங்கள் பார்க்குறீங்க, அவ்வளோதான். லைட்டாக தட்டினாலே உடஞ்சிடுது. பெரியவங்க சின்ன பசங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பெரியவங்கலாம் வந்து பண்ணும்போது ஒரு அடியிலே வந்து என்டையர் பானையை காலி பண்ணிட்டாங்க. அதனால் பெரியவங்களுக்கு ஒவ்வொரு ஆளுக்கு ஒவ்வொரு பானைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. சின்ன பசங்களாக பரவாயில்ல, ஒரு பானையை 3 பேர் உடைச்சாங்க. இப்போ பெரியவங்க ஒரு பானையை ஒரே ஆள் உடைக்கிறாங்க. ஏன்னா அவங்க பார்த்திங்கன்னா காலி ஆயிடுச்சு, ஒரே போடு தான். ஸோ இந்த மாதிரி எல்லாருமே சின்ன வயசுலேருந்து வந்து பெரிய பசங்க வரைக்கும் இதை என்ஜாய் பண்ணி ரொம்ப அழகாக கொண்டாடினோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த கிட்டத்தட்ட மத்தியானத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம், செட்டப் பண்ணிக்கிறது. செம்ம பசி. 7 பொங்கல் வச்சு அந்த வெரைட்டி ஆஃப் பொங்கலை வந்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக அந்த விளையாண்டதுக்கு நடுவில் அதுக்கு பிறகு குக்கிங் கஷ்டப்பட்டது இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது ஃபன்னாக இருந்தது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ இவரை வந்து செம்ம ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் தான் பெரிய ஆளுங்க. இவரை வந்து அடிக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரெயின் பண்ணி மேலே கீழே ஏற்றி இறக்கி விளையாடவே விடலை. இருந்தாலும் அவர் விடவே இல்லை. நாங்கள் சொல்லிட்டோம் உடைக்கிற வரைக்கும் விளையாடுங்கன்னு. அடிச்சிட்டாரு, கடைசியாக அடிச்சிட்டாரு. இது அடுத்த ஆள்.
இவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தொட்டு தொட்டு இது வந்து ஒரு சின்ன பொண்ணு, இதை தொட்டு தொட்டு கொடுக்குது. ரொம்ப ஸ்ட்ராங்காக அடிமா அப்படின்னா அடிக்கல. சின்ன பசங்களாம் வந்து அந்த அடிக்கிறத பயப்படுறாங்க, பானை உடஞ்சிருமோன்னு கவலைப்படுறாங்க. நம்ம தான் வந்து டமால் அடிச்சிடறோம். சின்ன பசங்களாம் வந்துட்டு யோசிச்சு அடிக்கிறாங்க. பெரியவங்க டக்கு டக்குன்னு எல்லாம் வந்து பண்ணாங்க. அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த மாதிரி ஒரு கேம் வந்து நீங்கள் கம்யூனிட்டியாக இருக்கும்போது தான் என்ஜாய் பண்ண முடியும். தனியாக விளையாடும்போது என்ஜாய் பண்ண முடியாது. ஒரு கம்யூனிட்டியாக இருக்கும்போது எப்படி வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம இந்த மாதிரி சிக்கலில் மாட்டுறோம். இதை வந்து பானையை வந்து கொடுக்க மாட்டேங்க. பின்னாடி இந்த புல் பண்ண பையன் வந்து சரியான பையன், மேலே இங்கேயும் வச்சு அடிக்க விடவே இல்லை. இதுதான் வந்து நீங்கள் பார்க்குற உரியடி பானை. பானை வரிசையாக கட்டின 10-15 பானை இருக்குங்க. எல்லா பானையும் உடச்சி எரிஞ்சாச்சு. பொங்கல் வச்ச பானையை பண்ணலாமான்னு பார்த்தா இங்கே பண்ணலை. இப்போ நான் என்ன பண்ணேன், என்னையே கட்டினாங்க. நான் லைட்டாக கண்ணை துருக்கி விட்டுட்டு ஓப்பன் பண்ணி வச்சுட்டு அவனை ஏமாற்றிட்டேன். ஆனால் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லோரும் இருந்தால் கண்டுபிடிச்சிட்டான். அவன் கண்டுபிடிச்சி கடைசியில் எல்லாம் கழட்டி விட்டு டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை ஒத்துக்கவே மாட்டேன்னாங்க. எனக்கு தெரியுதுன்னு சொல்லி எல்லாம் கண்டுபிடிச்சி எதிர்ப்பு அதிகமாகிடுச்சு நமக்கு. அதனால் திருப்பி வந்து இந்த கண்ணை கட்டி விட்டாங்க கடுமையாக. நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ செக்கிங் நடக்குது பாருங்கள், கடுமையான செக்கிங். என் பொண்ணெல்லாம் வந்து கடுமையாக செக் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல கண்ணு தெரியுதுன்னு சொல்லிட்டு. அந்த வந்துட்டார், வந்து அவுத்துட்டார் ஃபுல்லாகவே. அவுத்துட்டு இருங்க ஃபஸ்ட்டேருந்து கட்டுறேன்னு சொல்லி, என்னடா இப்படி ஏமாற்றிட்டீங்க. ஸோ விளையாட்டில் வந்து எப்பயுமே ஏமாத்துறது தான் ஒரு ஜாலி. விளையாட்டை அப்படியே விளையாண்டா ஃபன் இருக்கும், ஆனால் நிறைய ஃபன் இருக்காது. ஸோ விளையாட்டில் ஏமாற்றி விளையாடுறதுல ஒரு விதமான சந்தோஷம். அதை ட்ரை பண்ணி ஆனால் அவங்க கண்டுபிடிச்சி திருக்க கட்டிட்டாங்க. எல்லாம் சொன்னாங்க, நான் வந்து அந்த கம்பு கிம்பெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டேன். பானையை அடிக்க சொன்னால் பக்கத்தில் இருக்க கம்பு கிம்பு எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டேன்னாங்க. அதனால நானே பார்க்குறேன். பாருங்க, டக்கு டக்கு டக்குன்னு அடித்து எப்படி இதுக்கு நடுவில் தான் பானை இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு 2 வருஷம் டக்கு டக்கு டக்குன்னு அடித்தேன். ஒரு வழியாக வந்து அதுவும் உடஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட அந்த கம்புமே வந்து டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொன்னாங்க. ஆமாம், அதுவும் டேமேஜ் ஆகிடுச்சு. அந்த ஷேப்பே மாற்றி விட்டுட்டேன். முடிஞ்சது. நம்ம அடித்தோம்னா பானை என்டையர் பானை எங்கேயோ ஓடி போயிருக்கு. எல்லாருமே விளாண்டாங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாது, எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு. எல்லாருக்குமே பானையை கொடுத்து பானையை அடிக்க வச்சோம். அது வந்து அவங்க ஃபேமிலி சுற்றி நின்று என்கரேஜ் பண்ணி ஹாய் ஓயின்னு சொல்லிட்டு சேரப் பண்ணிக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. இந்த டைம் இன்னொரு தடவை கிடைக்குமான்னு தெரியல. மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா நம்ம அடுத்த பொங்கலுக்கு இதே மாதிரி ஒரு செட்டப்பில் இதே மாதிரி ஃபேமிலி வர சொல்லி எல்லாரையும் வர சொல்லி கூட நம்ம வந்து சூப்பராக ஃபன் பண்ணலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பானை இறங்கிட்டாங்க. இதுதான் அந்த 7 வெரைட்டி ஆஃப் பொங்கல் நம்ம பண்ணியிருந்தோம் இல்லையா. வரகரிசி பொங்கல், நார்மல் பச்சரிசி பொங்கல், இதுதான் வந்து கவுனி அரிசி பொங்கல், ஸ்வீட் பொங்கல், காரப்பொங்கல், மிளகு பொங்கல், எல்லா பொங்கலுமே வந்துச்சு. நம்மளால் முடிஞ்ச 7 பொங்கல். அந்த 7 பொங்கல் செஞ்சவங்களேருந்து உட்காந்து நிற்க வச்சு ஒரு கிளியராக ஒரு ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். அதுக்கு பிறகு ஃபன், அது ஒரு பிளாட்டராக வந்து வச்சு சாமியை கும்பிட்டுட்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டுட்டு சூப்பராக வந்து இந்த கெட்டுகெதர் முடிஞ்சது. ஹாப்பி பொங்கல். பொங்கலை வந்து மிக அருமையாக எல்லோரும் பொங்கிட்டு கிளம்பிட்டாங்க. இந்த நாள் இனிய நாள், இதை மறக்கவே முடியாது. இவங்க எல்லாரும் தான் இந்த பொங்கலை வந்துட்டு செஞ்சவங்க. அந்த வீட்டு ஓனர்ஸ், பொங்கலுடைய ஓனர்ஸ், பொங்கல் மேக்கர்ஸ், மேட் இன் பொங்கல் உடைய ஓனர்ஸ். இங்கே தான் அந்த பொங்கல் ஓனர்ஸ். அதாவது நீங்கள் பார்க்குறீங்க, ரொம்ப அழகாக வந்து எக்ஸ்பிளைன் வேறு பண்ணாங்க. இதுதான் அந்த பொங்கல், அதுதான் இந்த பொங்கல் சொல்லிட்டு அதை நீங்கள் பார்க்குறீங்க. வெண்பொங்கல். அடுத்து சூரிய பொங்கலா? சரி, ஓகே. அடுத்து சர்க்கரை பொங்கல். அடுத்தது வரகரிசி சர்க்கரை பொங்கல். ஓகே, சூப்பர். வரகரிசி காரப்பொங்கல், சர்க்கரை பொங்கல். இது என்னது? கவுனி அரிசி ஸ்வீட் பொங்கல். ஓகே, ரொம்ப நன்றி. எல்லாரும் கிளாப் பண்ணுங்க பாப்போம். எல்லாத்துக்கும் கிளாப் பண்ணிருங்க. 7 மணி நேரம் ஆனாலும் மனம் தளராம வேலை செஞ்ச கண்ணா அவர்களுக்கு பொங்கலையும் பண்ணது கண்ணாதான். ஏன்னா அதை எரிய வச்சது. டேய் இங்க வாங்கடா. ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல் சொல்லுங்க. திருப்பி சொல்லுங்கடா. காடப்பா சுடங்காட்டாருப்பா. பொங்கல் பொங்கல்.
அப்புறம் அப்படியே வந்துட்டு சாமியை கும்பிட்டு பெரியவங்களை வர சொல்லி அந்த பொங்கலெல்லாம் வச்சு முறைப்படி சாமியை கும்பிட்டு சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே தொட்டு கும்பிட்டோம். தொட்டு கும்பிட்டு முடித்த உடனே வழக்கம் போல் என்ன பிளேட் எடுத்து வச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிளாட்டர் எடுத்துட்டோம். எல்லோரும் செம்ம பசி மரண பசியில் இருந்தோம். அவங்கவுங்க பிளேட்டில் அவங்கவுங்க பொங்கல் 7 பொங்கலையும் வச்சு கம்பல்சரியாக சாப்பிடுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த கெட் டுகெதரை முடித்தோம். ஃபேமிலி எல்லாம் சுற்றி இருக்காங்க, நீங்கள் பாருங்கள். அதோடு வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த டக் ஆஃப் ஃபார் வந்து பண்ண முடியாமல் போச்சு. அது கடைசியாக பொங்கல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு டக் ஆஃப் ஃபார் பண்ணிவிட்டு இந்த நாள் இனிய நாளாக முடிச்சிட்டோம். எல்லாருமே பஃபே மாதிரி அவங்கவுங்க பக்கத்தில் உட்காந்து அவங்கவுங்க ஃபேமிலியோட உட்காந்து வரிசையாக சாப்பிட்டுட்டு கிட்ஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோலாம் வீடியோலாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப அழகாக ஃபன் பண்ணி முடித்தாங்க. இதுதான் நாங்கள் கொண்டாடின பொங்கல் விழா. ஒரு 7-8 ஃபேமிலி வச்சு நாங்களே பண்ணிக்கிட்ட ஒரு சின்ன விழா தான் இது. தோட்டத்து பொங்கல் கூட சொல்லிக்கலாம். அதை தோட்டத்தில் வைக்கப்பட்ட இந்த பொங்கல். இதோட இந்த பொங்கல் நிகழ்வு முடிஞ்சது. எல்லாருமே அப்படியே வீட்டுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியாக சாப்பிட்டு முடிச்ச பிறகு இருந்த 2-3 ஃபேமிலி மட்டும் இந்த டக் ஆஃப் ஃபார் விளாண்டுட்டு கிளம்புனாங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே எங்களுடைய ஹாப்பி பொங்கல் நல்வாழ்த்துக்கள், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். முடிஞ்சால் நீங்களும் இந்த மாதிரி கொண்டாடுங்க. தேங்க்யூ, பாய்.